Dear students, இந்த வீடியோல பார்க்க போறது integrals exercise 7.2 integration by substitution methods 11ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம். அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போறோம். substitution method அப்படிங்கறத நம்ம 1 to 10 ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ராப்ளம்ல 11th ப்ராப்ளமோட சொல்யூஷன்ல பாருங்க. I equal to integration x divided by root of x plus 4 into dx. ஏதோ ஒரு டேர்மை டீன்னு கன்சிடர் பண்ணோம்னா அந்த டீங்கிற டேர்மோட டிஃபரன்சியேஷன்ஸ் நமக்கு இங்க இருக்கணும். அப்பதான் நம்ம டீன்னு கன்சிடர் பண்ணணும். இப்போ இங்க எக்ஸ் பிளஸ் 4 இருக்கு. இந்த டிஃபரன்சியேஷன் பண்ணா எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆயிடும். 4 பண்ணா 0 ஆயிடும். நமக்கு எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு. சோ நமக்கு இந்த டேர்ம்ல ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் 4 பண்ண போறோம். I equal to integration x plus 4 minus 4 divided by root of x plus 4 into dx. இந்த x plus 4 divided by root of x plus 4 ஒரு இன்டெக்ரல் ஆகும். நெக்ஸ்ட் minus 4 divided by root of x plus 4 ஒரு இன்டெக்ரல் ஆகும். நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். integration x plus 4 divided by root of x plus 4 minus 4 divided by root of x plus 4. x plus 4 in the term root of x plus 4 into root of x plus 4 na split பண்ணிக்கலாம். divided by root of x plus 4. இங்க root இருக்கிறதால இந்த term ரெண்டா நம்ம பிரிக்கிறோம். இப்போ இந்த term அழகா ரெண்டு கேன்சல் ஆயிடும். minus 4 divided by root of x plus 4 into dx. Separate the integral. Integration the root x plus 4 x plus 4 whole power 1 by 2 write பண்ணலாம் into dx. minus இந்த 4ங்கிறது constant 4 integration இந்த term பாருங்க x plus 4 whole power 1 by 2 இதுவே அது numerator வந்துச்சுன்னா x plus 4 whole power minus 1 by 2 சேஞ்ச் ஆகும். 1 by a நம்ம a inverse சேஞ்ச் பண்றோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் 1 by x squared x power minus 2 ரைட் பண்றோம். அதே மாதிரிதான் இப்ப x plus 4 whole power minus 1 by 2 ரைட் பண்றோம் into dx. We know that formula integration x power n dx equal to x power n plus 1 divided by n plus 1 plus c. இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு லீனியர் ஈக்குவேஷன். சோ நம்ம டைரக்டா ஹோல் டர்மா x plus 4 அப்படியே எடுத்துக்கலாம். இந்த x plus 4 whole power 1 by 2 plus 1 divided by 1 by 2 plus 1. அப்படி இந்த x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வேல்யூ நமக்கு 1 ஆயிடும். plus c வரும். அது காமனா போட்டுக்கலாம். minus 4 into x plus 4 whole power minus 1 by 2 plus 1 divided by minus 1 by 2 plus 1. அப்படி x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வேல்யூ 1 தான். plus c. x plus 4 whole power 1 by 2 plus 1 3 by 2 divided by 3 by 2 minus 4 into x plus 4 whole power 1ல ஆஃப் போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஆஃப் அது 1 by 2 divided by 1 by 2 plus c. டினாமினேட்டர் இருக்கிற 3 by 2 நியூமரேட்டர் போச்சுன்னா நமக்கு ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆகும். 2 by 3 into x plus 4 whole power 3 by 2 minus 4 into இந்த 1 by 2 ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆச்சுன்னா 2 by 1 சேஞ்ச் ஆகும் into x plus 4 whole power 1 by 2 plus c. Next 2 by 3 into x plus 4 whole power 3 by 2 minus 4 2s are 8. 8 by 1 8 தான். 8 into x plus 4 whole power 1 by 2 plus c. Hence the solution. 12th சம்மோட சொல்யூஷன் பார்க்க போறோம். I equal to integration x cube minus 1 whole power 1 by 3 into x power 5 into dx. இப்போ நம்ம இந்த டேர்ம் டீன்னு கன்சிடர் பண்றோம் அப்படின்னா இதனோட டிஃபரன்சியேஷன் பாருங்க. இந்த x cube இருக்கு இல்லைங்களா? இந்த x cube ஓட டிஃபரன்சியேஷன்
3x ஸ்கொயர்னு வருது. ஆனா நமக்கு இங்க x பவர் 5 இருக்கு. So we split x பவர் 5 a பவர் m plus n equal to a பவர் m into a பவர் n. இந்த கண்டிஷனை பாருங்க. இப்ப இங்க x பவர் 5 இருக்கு. அத நம்ம x பவர் 5 x பவர் 3 into x ஸ்கொயர்னு ஸ்ப்ளிட் பண்ண போறோம். நமக்கு பேஸ் சேமா இருக்கும். ஆனா பவர் இந்த 5 3 plus 2 இருக்கு இல்லைங்களா, அந்த டேர்ம் 3 2 நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. therefore I equal to integration x cube minus 1 whole power 1 by 3 into x cube into x square into dx. now இந்த டேர்ம் t னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த டேர்ம் t னு கன்சிடர் பண்ணா அதோட டிஃபரன்ஷியேஷன் 3x ஸ்கொயர்ல இந்த x ஸ்கொயர் இங்க இருக்கு. so let t equal to x cube minus 1 dt by dx equal to x cube டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 3x squared. now we know that differentiation of x power n ஓட formula n x power n minus 1. so இங்க பவர்ல இருக்கிற 3 மல்டிப்ளிகேஷன் வந்துரும். 3 minus 1 2 ஆயிடும். அதான் 3x squared. இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா வேல்யூ 0 ஆயிடும். dt by 3 equal to x squared into dx. நமக்கு x squared terms தாங்க இருக்கு. x squared dx terms அதுக்கு நீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். therefore I equal to integration இந்த x cube minus 1க்கு t னு சப்ஸ்டிட் பண்ணலாம். t power 1 by 3. இந்த x squared dxக்கு dt by 3 னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ரிமைனிங் எக்ஸ்ட்ரா இந்த x cube இருக்கு. இந்த x cubeக்கு இந்த டேர்ம் சேஞ்ச் பண்ணுங்க. t equal to x cube minus 1. இந்த minus 1 inside கொண்டு வந்தா plus 1 சேஞ்ச் ஆயிடும். therefore t plus 1 equal to x cube. இந்த டேர்ம்ல இருந்து ரைட் பண்றோம். x cube equal to t plus 1. okay substitute x cube க்கு பதில் t plus 1 சப்ஸ்டிட் பண்றோம். t plus 1 into x squared dx க்கு dt by 3. இப்போ 1 by 3 இங்க கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துறலாம். integration t power 1 by 3 into t plus 1 into dt. இங்க பாருங்க, இங்க t power 1 இருக்கிறதா அர்த்தம். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை 1 by 3 integration t power 1 by 3 into t plus t power 1 by 3 into dt. இப்போ இங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். இப்போ t power 1 by 3 t power இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். பேஸ் ரெண்டு சேமா இருந்தா பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா சொல்றேன். therefore I equal to 1 by 3 integration t power 1 plus 1 by 3 3 ones are 3 plus 1 4 by 3. therefore t power 4 by 3 plus t power 1 by 3 into dt. I equal to 1 by 3 integration t power 4 by 3 into dt plus integration t power 1 by 3 into dt. for I equal to 1 by 3 integration x power n dx formula இங்க பண்ண வரும் t power 4 by 3 plus 1 divided by 4 by 3 plus 1 plus t power 1 by 3 plus 1 divided by 1 by 3 plus 1 plus c ங்கிறது constant. therefore I equal to 1 by 3 t power 3 into 1 3 plus 4 7. therefore t power 7 by 3 divided by 7 by 3 plus t power 3 ones are 3 plus 1 4 now 4 by 3 divided by 4 by 3 plus c. we know that t oda value t வந்துட்டு x cube minus 1 க்கு equal. okay substitute for I equal to 1 by 3
into இந்த denominator இருக்கிறது numerator வரப்போ reciprocal change ஆகும் 3/7 இந்த t ஓட வேல்யூ x cube minus 1 whole power 7/3 plus நம்ம இங்க இந்த 4/3 numerator வரப்போ 3/4 சேஞ்ச் ஆகும் into t க்கு x cube minus 1 whole power 4/3 plus c I equal to இந்த 1/3 ரெண்டு இன்டகிரேஷன் பண்ண ரெண்டு வேல்யூஸ்லயும் மல்டிப்ளை பண்ணுங்க. Now 1/3 into 3/7 into x cube minus 1 whole power 7/3 plus 1/3 into 3/4 into x cube minus 1 whole power 4/3 plus c. இப்போ 1/3 மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம். இந்த 3யும் 3யும் கேன்சல், இந்த 3யும் 3யும் கேன்சல். Therefore I equal to 1/7 into x cube minus 1 whole power 7/3 plus 1/4 into x cube minus 1 whole power 4/3 plus c. Hence the solution. 13th sum of solution. Let I equal to integration x square divided by 2 plus 3x cube whole cube into dx. இப்போ இந்த 2 plus 3x cube நம்ம tன்னு கன்சிடர் பண்ணா இதோட டிஃபரன்ஷியேஷன் மேல இருக்கா ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. இப்போ 2 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வேல்யூஸ் நமக்கு 0 ஆயிடும். இந்த 3x cube பண்ணா இங்க x ஸ்கொயர்ட் வரும். 3 3 சார் 9 வந்துரும். இங்க x ஸ்கொயர்ட் வரும். So we take t. Let t equal to 2 plus 3x cube. அப்புறம் dt by dx equal to 2 டிஃபரன்ஷியேட் பண்றப்ப வேல்யூ 0 ஆயிடும். பிளஸ் 3 அப்படியே இருக்கும். இந்த x cube டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 3x power 3 minus 1. 3 minus 1 2 ஆயிடும். அப்படி x பண்றப்போ வேல்யூஸ் நமக்கு 1. Therefore dt by dx equal to 3 3 are 9. 9x squared. Next one side t, one side x. dt divided by இந்த 9 சைடு கொண்டு வந்துருங்க. dt by 9 equal to x squared into dx. Okay, now substitute. Therefore I equal to integration இந்த x square dx க்கு dt by 9 substitute பண்ணிடலாம். 1 divided by the 2 plus 3x cube க்கு t அப்படின்னா 1 divided by t cube இந்த டேர்முக்கு dt by 9. இப்போ 9 அது கான்ஸ்டன்ட் 1 by 9ங்கிறது கான்ஸ்டன்ட். I equal to 1 by 9 integration இந்த t cube இருக்கு பாருங்க, அத t power minus 3 ரைட் பண்ணிடலாம் into dt. 1 by a வா இருந்தா a inverse ரைட் பண்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி t power minus 3 into dt. Therefore I equal to 1 by 9. We know that formula integration x power n dx equal to x power n plus 1 divided by n plus 1 plus c. Use this formula. t power minus 3 plus 1 divided by minus 3 plus 1 plus c. Therefore I equal to 1 by 9 t power minus 2 divided by minus 2 into plus c. The t ஓட வேல்யூஸ் நமக்கு தெரியும். We know that t equal to 2 plus 3x cube. t ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. Therefore I equal to minus the 2 outside கொண்டு வந்துருங்க. 9 2s are 18. Therefore 1 by 18 t ஓட வேல்யூ 2 plus 3x cube whole power minus 2 plus c. I equal to 1 by minus 1 by 18 in the 2 plus 3x cube அப்படி denominator வந்துரும். அப்படின்னா 1 divided by 2 plus 3x cube whole square plus c. Hence the solution. 14th sum of solution. Let I equal to integration 1 divided by x into log x whole power m into dx. Now we consider t equal to log x. ஏன்னா log x differentiation பண்ணா 1 by x இந்த term இருக்கு. So let t equal to log x. dt by dx equal to
log x differentiation பண்ணா 1 by x. Therefore, dt equal to 1 by x dx. இந்த 1 by x dx க்கு dt ன்னு substitute பண்ணிக்கலாம். இந்த log x க்கு t ஆயிடும், t power m ஆயிடும். For I equal to integration 1 divided by இந்த log x க்கு t. அப்பனா t power m. 1 by x dx க்கு dt. Therefore, I equal to integration denominator இருக்கிறது numerator போச்சுன்னா t power minus m into dt. Therefore, I equal to use this formula x power integration x power n dx equal to x power n plus 1 divided by n plus 1 plus c. இங்க t இருக்கு, இங்க dt இருக்கு. Okay. Therefore, t power minus m plus 1 divided by minus m plus 1 plus c. We know that t oda value t equal to log x க்கு equal. Substitute for I equal to log x whole power இங்க minus m plus 1 இருக்கு. அது 1 minus m நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 1 minus m. இங்கேயும் 1 minus m plus c. Hence the solution. 15th sum oda solution. I equal to integration x divided by 9 minus 4x squared into dx. Now we consider this term t. ஏன்னா இதோட differentiations நமக்கு x dx கண்டிப்பா வந்துரும். Okay. So, let t equal to 9 minus 4x squared. dt by dx equal to 9 differentiation பண்ணா value 0 ஆயிடும். Minus 4 x squared differentiation பண்ணா 2x. Therefore, dt by dx equal to minus 4 2s are 8, 8x. x one side t one side கொண்டு வரலாம். dt divided by minus 8 equal to x dx. 1 divided by t இந்த x dx க்கு minus dt by 8. இந்த minus வெளில காமன் போட்டுக்கோங்க. dt by 8. இந்த 1 by 8 வெளில எடுத்துடலாம். Therefore, minus 1 by 8 integration 1 by t into dt. We know that formula integration 1 by x dx 1 by x integration பண்ணா log x plus c. Use this formula. Now I equal to minus 1 by 8 இந்த log t plus c. t oda value 9 minus 4x squared. Therefore, I equal to minus 1 by 8 log of 9 minus 1 by 8 log of 9 minus 4x squared plus c. Hence the solution. 16th sum oda solution. Let I equal to integration e power 2x plus 3 into dx. We know that formula integration e power ax into dx equal to e power ax divided by a. நம்ம இன்டகிரேஷன் பண்றதால டிவைட்ல a வரும். இதுவே டிஃபரன்ஷியேஷன் பண்றோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ல பிஃபோர்ல a இருக்கும், மல்டிப்ளிகேஷன்ல a e பவர் ax ன்னு வரும். ஸோ நம்ம நம்ம இன்டகிரேஷன் பண்றதால டிவைட்ல இருக்கும் பிளஸ் c. யூஸ் திஸ் ஃபார்முலா. இந்த ஹோல் டேர்ம் அப்படியே எடுத்துக்கலாம். e பவர் 2x plus 3 divided by 2 இருக்கும். இந்த x 1 ஆயிடும். 2 இந்த 3 values நமக்கு 0 ஆயிடும். Therefore 2 into 1 2 plus c. Therefore e power 2x plus 3 divided by 2 plus c. Hence the solution. 70th sum oda solution. இப்போ I equal to integration x divided by e power x squared into dx. இந்த x squared term இருக்கு பாருங்க. இந்த x squared term நம்ம t ன்னு கன்சிடர் பண்றோம் அப்படின்னா இந்த x squared ஓட டிஃபரன்ஷியேஷன் என்னது? 2x dx. நம்மள x இருக்கு. So we take let t equal to x squared. Now dt by dx equal to
எக்ஸ் பத்தி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x பவர் 2 மைனஸ் 1 அப்படின்னா 2x. இப்போ dt by 2 x into dx. இந்த x சைடு கொண்டு போயிடுச்சு, இந்த 2 சைடு வந்துருச்சு. therefore I equal to integration இந்த x dxக்கு dt by 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த டேர்முக்கு e பவர் t ஆயிடும். therefore 1 divided by e power t x dxக்கு dt by 2. therefore I equal to 1 by 2ங்கிறது கான்ஸ்டன்ட், 1 by 2 இன்டகிரேஷன் இந்த 1 divided by e power t இருக்கு, இதை e power minus t ரைட் பண்ணிக்கலாம் into dt. I equal to 1 by 2 e power minus t இன்டகிரேஷன் பண்ணா e power minus t divided by இந்த மைனஸ் t எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணோம், மைனஸ் இருக்கும், t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வேல்யூ 1 ஆயிடும். ஏன்னா dt தாங்க இருக்கு, t பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம். therefore e power minus t divided by minus 1. இந்த t ஓட வேல்யூ t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வேல்யூ நமக்கு 1 ஆயிடும். plus c. I equal to 1 by 2. இப்போ e power minus t இன்டகிரேஷன் பண்ண போறோம். e power minus t பண்ணா e power minus t தான். ஆனா இங்க பாருங்க பவர்ல இருக்கிற மைனஸ்க்கு மைனஸ் வரும். t டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது நம்ம எதை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்றோம், dt பொறுத்து. ஓகேங்களா, அந்த e power minus t dt. அதனால e power minus t divided by minus 1 plus c. therefore I equal to minus 1 by 2 e power minus t plus c. இந்த t ஓட வேல்யூ t வந்துட்டு x ஸ்கொயருக்கு ஈக்குவல். therefore I equal to minus 1 by 2 e power minus x square plus c. hence the solution. 18th sum ஓட solution. let I equal to integration e power tan inverse of x divided by 1 plus x square into dx. இந்த tan inverse of x நம்ம t னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன் நம்ம 1 plus x square கன்சிடர் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறப்போ இந்த tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 1 divided by 1 plus x square னு வரும். ஸோ ஈஸியா நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். therefore let t equal to tan inverse of x dt by dx. இது ஃபார்முலா tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 divided by 1 plus x square. இப்போ x one side t one side, அப்புறம் dt equal to dx divided by 1 plus x square. therefore I equal to integration இப்போ dx divided by 1 plus x squareக்கு dt னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். therefore e power tan inverse of x க்கு t, e power t இந்த டேர்முக்கு dt dx divided by 1 plus x squareக்கு. therefore I equal to e power t integration பண்ணா e power t தான் plus c. t ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. therefore I equal to e power tan inverse of x plus c. hence the solution. 90th sum ஓட solution. let I equal to integration e power 2x minus 1 divided by e power 2x plus 1 into dx. இந்த டேர்ம்ல ஏதாவது ஒரு டேர்ம் t னு கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு e power 2x plus 1 t னு கன்சிடர் பண்றோம் அப்படின்னா டிஃபரன்சியேஷன்ஸ் நமக்கு இருக்கணும். e power 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 e power 2x ன்னு இருக்கும். நமக்கு இங்க e power 2x minus 1 இருக்கு. சோ நம்ம இந்த e power 2x e power x into e power x ஸ்ப்ளிட் பண்ண போறோம். I equal to integration e power x into e power x ஸ்ப்ளிட் பண்ணலாம். மைனஸ் இந்த 1 இருக்கு பாருங்க, இத e power x into e power minus x ஸ்ப்ளிட் பண்ணலாமா? பாருங்க a இன்வர்ஸ், இந்த a அப்படியே இருக்கும். இந்த a இன்வர்ஸ் 1 by a ன்னு ரைட் பண்ணலாம். இந்த ஏவும் கேன்சல் ஆயிடும். ரெமைனிங் இருக்கிறது என்னது 1. அதான் இங்க அந்த கனெக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்றோம். இந்த 1க்கு பதில் நம்ம a இன்வர்ஸ் ரைட் பண்றோம். அதான் e power x into e power minus x.
divided by நம்ம e power 2x e power x into e power x plus 1க்கு e power x into e power minus x into dx for I equal to integration இப்போ e power x numerator denominatorல காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம் e power x into remaining ஒரு e power x இருக்கும் minus இங்க e power x போச்சுனா remaining இருக்கிறது e power minus x divided by இந்த மாதிரி e power x காமன் எடுத்துருங்க e power x into remaining ஒரு e power x பிளஸ்க்கு பிளஸ் remaining இருக்கிறது இங்க e power minus x into dx cancel write down the e power x உம் e power x உம் cancel write down the remaining term therefore I equal to integration e power x minus e power minus x divided by e power x plus e power minus x into dx இருக்கும் now let t equal to e power x plus e power minus x ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் இந்த டேர்ம் t ன்னு எடுத்துட்டோம் இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க dt by dx equal to e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான் இந்த e power minus x பண்ணா minus e power minus x therefore I equal to integration e power minus x இந்த x ஒன் சைடு கொண்டு போயிடுங்க dt equal to e power x minus e power minus x into dx now e power x e power minus x dx க்கு dt க்கு equal e power x plus e power minus x எதுக்கு equal t க்கு equal now 1 by t into dt 1 by t integration பண்ணா log t therefore I equal to log t plus c t ஓட வேல்யூ log of t ஓட வேல்யூ e power x plus e power minus x plus c hence the solution 20th sum ஓட solution let I equal to integration e power 2x minus e power minus 2x divided by e power 2x plus e power minus 2x into dx. இந்த termல let t equal to e power 2x plus e power minus 2x ன்னு எடுத்துக்கிறோம். இதை differentiation பண்ணா இந்த numerator term நமக்கு கிடைக்கும். இதுக்கு before termல இதுக்கு பிஃபோர் சம்மில் e power 2x minus 1 இருந்துச்சு அதனால நம்மள டிஃபரன்ஷியேஷன் பண்ணா நமக்கு வேல்யூஸ் கிடைக்காதுங்கிறதால நம்ம ஸ்பிட் பண்ணோம் இந்த சம்மில் பாருங்க இந்த கண்டிஷன் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா dt by dx equal to e power 2x பண்ணா 2e power 2x டிஃபரன்ஷியேட் பண்றப்போ அந்த 2ங்கிறது ஃப்ரண்ட்ல வந்துடும் நெக்ஸ்ட் இங்க பாருங்க e power minus 2x பண்ணா minus 2 ன்னு வரும் minus 2 e power 2x இந்த ரெண்டு கண்டிஷன்ல 2 காமனா எடுத்துருங்க dt by dx equal to 2 into e power 2x minus e power 20th sum ஓட சொல்யூஷன் பார்க்க போறோம் let I equal to integration e power 2x minus e power minus 2x divided by e power 2x plus e power minus 2x into dx. Take let t equal to e power 2x plus e power minus 2x. இதுக்கு பிஃபோரா இருந்த சம்மில் இதில் e power 2x minus 1 இருந்துச்சு அதனால டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்காதுங்கிறதால நம்ம e power x காமனா வெளில எடுத்து கேன்சல் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணோம் இப்போ இந்த சம்மில் இப்போ இந்த டேர்ம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா இந்த டேர்ம் கண்டிப்பா வரும் பாருங்க dt by dx equal to e power 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2e power 2x மாதிரி e power minus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 2e power minus 2x therefore dt by dx equal to இதுல 2 காமனா எடுத்துக்கோங்க 2 into e power 2x minus e power minus 2x இப்போ 2ங்கிறது ஒன் சைடுல அந்த கான்ஸ்டன்ட்லாம் ஒன் சைடு dtயும் கான்ஸ்டன்ட்டும் ஒன் சைடு
x எல்லாம் one side. Therefore, dt by 2 equal to e power 2x minus e power minus 2x into dx. Now substitute I equal to integration இந்த termக்கு dt by 2 substitute பண்ணிடலாம். இந்த termக்கு t. Therefore, 1 by t into dt by 2. இந்த 1 by 2 outside கொண்டு வந்துருங்க. 1 by 2 integration 1 by t into dt. 1 by t integration பண்ணா log t. I equal to 1 by 2 log t plus c. t ஓட value e power 2x plus e power minus 2x. Substitute. I equal to 1 by 2 log of e power 2x plus e power minus 2x plus c. Hence the solution. Thanks for watching. Next video la oda continuation problem பார்க்கலாம்.